இதனையோட அப்பா பேசுறேங்க. மிகப்பெரிய மன வருத்தத்தோடு இருக்கிற நான் என் குடும்பம் பிள்ளை இழந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தோம். ஃபெயில் மூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறோம். எங்களுக்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து தயவு செய்து உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எங்களுக்கெல்லாம் இந்த வழக்குக்கு நல்லபடியாக தீர்க்க ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஆதரவுகளையும் கொடுக்கணும்னு நான் எல்லா வழக்கறிஞர்களையுமே நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி ஐயா போய் அவர்கிட்டையும் மனு கொடுத்துட்டு வந்தா அவர் உடனடியாக காலதாமதப்படுத்தாம முன்னாள் சபாநாயகரும் இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருமான தனபால் ஐயாவை அனுப்பிச்சி வச்சு இப்போதான் அவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நாங்களும் எல்லாம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை கூறிட்டு போயிருக்காரு. இறந்த பொண்ணுக்கு நீதி வேணும். பொண்ணு இறந்துட்டா அந்த துக்கம் எங்களால் தீர்க்க முடியாது சாக வரைக்கும். ஆனால் இனி இருக்கிற எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை வரக்கூடாது. அதுக்கு ஊடக நண்பர்கள், வழக்கறிஞர்கள், எல்லா தரப்பு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைச்சு கொஞ்சம் நல்லபடியாக இந்த தீர்ப்பு வழங்கி கொடுங்க. தவறை செஞ்சு போட்டு அவங்களுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணை ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணாமே இருக்கிறீங்க. ஒரு பொண்ணு இறக்கும் தருவாயில இவ்வளவு வாக்குமூலத்தை கேட்டு இன்னைக்கு உலகமே கத்துது. எங்களை விட இன்னும் அதுக்குண்டான தீர்வு கிடைக்கலைங்கிறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு கொஞ்சம் எனக்கு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.